குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ஜெபிக்கலாம் வாங்க என்ற குடும்ப ஜெபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன். நன்றி சேர ஏப்ரஹாம். இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நான் வாசிக்க கேட்போமாக. எரேமியா 31வது அதிகாரம் 13வது வசனம். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். எவ்வளவு ஒரு அருமையான வசனம் பாருங்க. உலகத்துல யாராலையும் சொல்ல முடியாது, யாராலையும் நம்மளுடைய துக்கத்தை எடுத்து போட முடியாது, யாராலையும் நம்மளுடைய சஞ்சலத்தை எடுத்து போட முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் மட்டுமே நம்மளுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்ற முடியும். நம்முடைய சஞ்சலத்தை நம்மளை விட்டு அகற்றி நம்மளை தேற்றி நம்மளை ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறார். இந்த நாளில யார் யாரெல்லாம் சோகத்தோடு, கஷ்டத்தோடு, துன்பத்தோடு இது நடக்கலையே என்று உங்க துக்கத்தை நீங்க சுமந்து கொண்டிருக்காதீங்க. ஆண்டவர்கிட்ட விட்டுருங்க. அவர் பார்த்துப்பாரு. நான் அவர்கள் துக்கத்தை அவர் சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றின்றாரு. சோ அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுது. எப்படிப்பட்ட கஷ்டமா இருந்தாலும் மனுஷனால எதுவுமே செய்ய முடியாது. ஆனா கர்த்தரால எல்லாமே செய்ய முடியும். எல்லாத்தையும் மாற்றி போடுகிற தேவனா இருக்கிறார். இந்த நேரத்துல இந்த நாளில நாம் இந்த வசனத்தை வச்சு ஜெபிப்போம். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஏசப்பா எங்களுக்கு கொடுத்த அருமையான இந்த வாக்கு தத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளை உங்களுடைய கரத்துல நாங்கள் கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் சஞ்சலத்தோடு, துக்கத்தோடு, கஷ்டத்தோடு இருக்கிறார்களோ எங்க எல்லாருக்குமே ஆண்டவரே இந்த நல்ல ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி போடுகிறவர் ஆண்டவரே. சஞ்சலத்தை நீர் நீக்கி போட்டு எங்களை ஆற்றி தேற்றி ஆண்டவரே எங்களை சந்தோஷமாக வைக்கிற தேவனாய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி ராஜா. யாருமே சொல்லாத ஒரு வார்த்தையை எங்களுக்கு சொல்லி சுவாமி இந்த நாளில அப்பா ஆண்டவரே யார் யாரெல்லாம் ஆண்டவரே அதிகமான துக்கத்தோடு கவலையோடு எனக்கு உதவி செய்யக்கூட யாரும் இல்லையே, கோர்ட்ல நிக்கிறவங்களுக்காக, ஹாஸ்பிட்டல்ல கண்ணீரோடு நிக்கிறவங்களுக்காக ஆண்டவரே ஏசப்பா ஆண்டவரே பல உதவிகளுக்காக ஏங்கி கொண்டு ஆண்டவரே தனிமையில இருக்கிறவங்களுக்காக, போராடி கொண்டு இருக்கிறவங்களுக்காக, சஞ்சலத்தோடு இருக்கிறவங்களுக்காக இயேசு சுவாமி ஒரே வழி நீங்க மட்டும்தான்ப்பா. நீங்க அதை மாற்ற முடியும் இயேசு சுவாமி. நீங்க ஆண்டவரே அந்த சஞ்சலத்தையும் துக்கத்தையும் மாற்றுகிற கர்த்தர் ஆண்டவரே. இந்த நேரத்துல ஒருவத்தையும் உடைய கரங்களில கொடுக்குற ஒவ்வொரு வீடுகளில ஏசப்பா உடைய கிருபை இருக்கட்டும் ஆண்டவரே. முதியோர்களுக்கு, கைவிடப்பட்டவர்களுக்கு, கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு சுவாமி நீரே ஆறுதலாக இருந்து ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே அவங்களுடைய துக்கத்தை உங்களுடைய கரத்துல கொடுத்துட்டா அவங்களை ஆற்றி தேற்றி நீர் வழி நடத்துகிற தேவனா இருக்கிறீரப்பா. ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. எல்லா மிஷினரிகளும் ஊழியக்காரர்களும் கூட இருந்து வழி நடத்துங்க. எங்க தேசத்தை உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே கைவிடப்பட்டவங்க, துக்கத்துல இருக்கிறவங்க ஒருத்தருக்கும் ஆண்டவரே இந்த வசனத்தை கேட்கட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகள் அவங்களுக்குள்ள கிரிய செய்யட்டும், ஆறுதலாக இருக்கட்டும். ஹாஸ்பிட்டல்ல அழுது கொண்டு இருக்கிறவங்களுக்காக, வியாதியா இருக்கிறவங்களுக்காக இந்த இந்த வசனத்தை வைத்து ஜெபிக்கிறோம் ஐயா. தொடுவீராக. பரலோகத்தின் கரம் ஆண்டவரே, உங்களுடைய ஆணிகள் பாய்ந்த கரம் ஆண்டவரே, உங்களுடைய ரத்தத்தை தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒரு விடுதலை உண்டாக்குவீராக. அந்த துக்கத்தின் ஆவிகளை நீக்கி போடுவீராக இயேசு சுவாமி. ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே ஏசப்பா இந்த நேரத்துல அதிகமான கவலையோடு, கஷ்டத்தோடு இந்த நாளைய பாக்குறாங்களோ, என்ன செய்வேன்னு இந்த திகைத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு திகையாதே, கலங்காதே என்று சொன்ன தேவனப்பா. இந்த ஜபத்தை நீங்க ஏற்றுக்கொண்டு இந்த ஜபத்தை கேட்கிற ஒருத்தருக்கும் ஆண்டவர் நீர் விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன். இந்த நாளை பெரிய ஒரு ஆறுதலின் நாளாக, சந்தோஷத்தின் நாளாக, சமாதானத்தின் நாளாக கொண்டாட ஒருத்தருக்கு உதவி செய்யுங்க. எங்க கூட வாங்கப்பா. உடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன். கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுகிற ஒரு நாளாக தருவார். உங்களை எல்லா கவலையிலும் ஆண்டுகிட்ட கொடுத்துருங்க. அவர் பார்த்துப்பார். God bless you all. Thank you so much. Have a blessed day.